நண்பர்களே வணக்கம். காலையில நேரத்துல எந்திரிச்சு கிளாஸுக்கு போறதுக்காக குளிச்சு கிளம்பிட்டு சாப்பிடலான்னு போனா குழந்தைவேல் ஸ்கூலுக்கு கிளம்பாம உட்காந்துட்டு இருக்கான். ஏன்டா ஸ்கூலுக்கு போல, மணி 9 ஆச்சு, இன்னும் கிளம்பாம உட்காந்துருக்கேன்னு கேட்டா, அண்ணா எனக்கு கடுமையான கண்ணு வலின்னு ஒரு உருட்டுனா, நீ உருட்டு ராசான்னு சொல்லிட்டு நான் சாப்பிட உட்காந்துட்டேன். காலை உணவுக்கு ஆவி பறக்க சுட சுட இட்லி சாப்பிட்டு ராஜு பாயும் நானும் பேக் மாட்டிட்டு கிளாஸுக்கு கிளம்பிட்டோம். எங்களோட கிளாஸ் 3rd ஃப்ளோர்ல இருக்கிறனால ஸ்டெப் ஏறக்கு சங்கடப்பட்டு லிஃப்ட்ல ஏறி வந்துட்டோம். கிளாஸுக்கு போறேன்னு சொல்லிட்டு இருந்தேனே, எந்த கிளாஸ்ன்னு சொல்லவே இல்லை. டேலி கிளாஸ் தான் போறேன். டேலி கிளாஸ் எங்களுக்கு ஃபுல் டே இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் ஆஃப் இன்னைக்கு வந்துட்டு எங்களுக்கு லேப் செஷனு. எங்க மேம் கொடுத்த சம்மல்ல டக்குன்னு போட்டுட்டு வெட்டி நாயம் பேசுறது தான் எங்களோட வேலை. இன்டர்வெல் பிரேக்ல தனுஜோ எதையோ கடிச்சு இழுத்துட்டு இருந்தா, என்ன தனுஜோ சாப்பிட்ற, எனக்கு ஒன்று கொடுன்னு சொன்னதுக்கு எனக்கு ஒன்று கொடுத்தா. அதுக்கப்புறம் திரும்ப கிளாஸ்க்கு வந்துட்டு கொடுத்த சம்ஸ் எல்லாம் நான் போட்டுட்டு இருந்தேன். என் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்க சொட்டை சின்சியரா சிஸ்டம் பார்த்துட்டு இருக்கானே, சரி சம்தா போடுவான்னு பார்த்தா கேம் விளையாடிட்டு உட்காந்துட்டு இருக்கான். கேம் விளையாட அடுத்து லஞ்ச் பிரேக் வந்துருச்சு. லஞ்ச் பிரேக்ல தோழர்கள் தோழிகள் எல்லாரும் ஒரே ரவுண்டா போட்டு உட்காந்து சாப்பிட்றதா வழக்கம். லஞ்ச் பிரேக் முடிஞ்சோடனே செகண்ட் ஹாஃப் எங்களுக்கு ஃபுல்லா தியரி கிளாஸ் தான். தியரி கிளாஸ்ல போன் நாட் அலவுடு. தியரி கிளாஸ்னா தூக்கம்னா தியரி கிளாஸ். அந்த தூக்கத்தை தூக்கி அடிச்சிடணும்னு சொல்லிட்டு அடுத்த இன்டர்வல் பிரேக்ல டீ குடிக்க வந்துட்டோம். அதுக்கப்புறம் கிளாஸுக்கு போயிட்டு பேலன்ஸ் இருக்க தியரி கிளாஸ்ல அட்டன் பண்ண அப்புறம் வீட்டுக்கு கிளம்புறதுக்கான நேரம் வந்துருச்சு. எல்லாருக்கும் டாடா பை பை சொல்லிட்டு என்னோட வாகனத்தை எடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். வீட்டுக்கு வந்து எங்க அம்மா கையால ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு இருக்கும்போது குழந்தைவேல் என்கிட்ட வந்து, அண்ணா நீ டியூஷன்ல கொண்டு போய் விடுனான்னு சொன்னான். வாடா குழந்தைவேலு, உன்னை நான் கூப்பிட்டு போய் விடுறேன்னு கூப்பிட்டு போய் விட்டுட்டு வீட்டுக்கு வந்த அப்புறம் மோட்டு பட்லு போட்டு உட்காந்துட்டேன். நண்பர்களே, மோட்டு பட்லு பார்க்க ஆரம்பிச்சோன்னா நேரம் எப்படி போச்சுன்னே தெரியல. 2 மணி நேரம் ஆயிடுச்சு. டியூஷனுக்கு போன குழந்தைவேலு திரும்ப வீட்டுக்கே வந்துட்டான். எங்க மம்மி எனக்கு நைட் டின்னருக்கு மேகி செஞ்சு கொடுத்தாங்க. அப்படியே குழந்தைவேலோட பிளேட்டை பார்த்தா தோசைக்குள்ள மேகி வச்சு சாப்பிட்டு இருக்கான். சாப்பிட்டு இன்னைக்கான நாளை முடிச்சுட்டே தூங்க போயாச்சு.